வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை அளிக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, கலால் வரியை 2% உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி கேஸ் வீட்டு உபயோகத்திற்குள்ளான சமையல் கேஸினுடைய விலை ரூ. 50, ரூ. 850 இருந்தது. இப்போ ரூ. 900 ஆயிரும். இப்போ இவ்வளோ நாளாக ரூ. 900 கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ரூ. 950 கொடுத்து வாங்கணும். அந்த ரூ. 50 அது வேறு. இந்த டாஸ்மார்க்கில் ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கே ரூ. 10 தான் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, இங்கே ரூ. 50 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இந்த பணத்துக்கு டாஸ்மார்க்கில் ரூ. 10 கணக்கு கேட்குற அந்த ஒன்றிய அரசு, இந்த இடி இந்த ரூ. 50 ஏன் கணக்கு கேட்க மாட்டாங்குதுன்னு தெரியல. இதுவும் அதில் சேர்ந்தது தானே. அதே மாதிரி தானே. ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்குறான், பாட்டிலுக்கு ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்குறான். இவன் சிலிண்டருக்கு ரூ. 50 கூட வாங்குறான். இப்போ கமிஷன்லாம் கொடுக்க முடியல. நீ இத்தனை சிலிண்டர் போட்டால் உனக்கு ஒரு சிலிண்டருக்கு இவ்வளோ கமிஷன் சொல்லிட்டு கமிஷன் கொடுக்க முடியல. அதையும் கொடுத்து அதுக்கு மீறியும் ரூ. 50 வாங்குறாங்க. அப்போ நீ அதை தொட்டால் நம்ம இதை தொட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒரு வழியாக இது பண்ணியிருக்கு. இப்போ ஒரு வழியாக ரூ. 50 ஏற்றிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயம் தான். ஏன்னா மக்கள்லாம் வந்து ரொம்ப பணக்காரங்களாயிட்டாங்க. பணத்தை எண்ண முடியல. மோடி கவர்மெண்ட்டில் மக்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தில் திளைக்கிறாங்க. அனைவருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உறுதியாயிருச்சு, அனைவருக்கும் வந்து பெரிய பெரிய படிப்புகளை படிக்க வச்சுட்டாரு மோடி. தமிழ்நாடு, இந்தியா செல்வ வளம் மிக்க ஒரு நாடாக மாறிவிட்டது. அமெரிக்காவோட வல்லரசாக போயிருச்சு. அனைவரும் ஏழை ஏழை அப்படிங்கிற இனமே இல்லை, ஏழை அப்படிங்கிற ஜாதியே இல்லை. எல்லாம் பணக்கார ஜாதி ஆகிட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் குறைந்தபட்சம் இந்த இந்தியாவில் இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கோடி ரூபா பணம் இருக்குது. இது உலக வல்லரசு ஆயிடுச்சு இந்தியா. அதனால் வந்து கேஸ் விலை ரூ. 50 ஏற்றுனதில் எந்த விதமான தப்பும் இல்லை. இப்போ மோடி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்து இந்த 12 வருடங்களில் கிட்டத்தட்ட வருடத்துக்கு 2 கோடி பேர் அப்படிங்கிற மாதிரி, வருடத்துக்கு 2 கோடி பேர் அப்படிங்கிற மாதிரி 12 வருடங்களில் 24 கோடி பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு. நீ அனைவரும் தவறாக நினைத்துக்கணும். ரூ. 50 ஏற்றுனதுக்கு எதுக்கு இந்த குதிக்கிறீங்க நீங்கள்? நான் தெரியாமல் கேட்குறேன். நான் ரூ. 50 தான் நாங்கள் ஏற்றுனாங்க. 950 இருந்தது. நீங்கள் ரூ. 50 ஏற்றி ரூ. 900 போட்டதெல்லாம் உங்களுக்கு என்ன குறைஞ்சி போகுது? மோடி கவர்மெண்ட்டில் எல்லாருமே தானே மத்திய அரசு ஊழியராக இருக்கீங்க, எல்லாருமே தானே மாநில அரசு ஊழியராக இருக்கீங்க, எல்லாருமே தானே செல்வ செழிப்போடு இருக்கீங்க, எல்லாருமே தானே ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல கம்பெனிங்கெல்லாம் வேலை பார்க்குறீங்க. எல்லாருமே மாதத்துக்கு 10 லட்சம், 50, 20, 15 லட்சம், 12 லட்சம், வருஷத்துக்கு 12 லட்சம், 20 லட்சம் சம்பாதிக்கிறீங்கல்ல. ரூ. எதுக்குங்க நீ ரூ. 50 போய் துள்ளிக்குதீங்க? மோடி கவர்மெண்ட்டில் என்னங்க குறை? என்ன குறை கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், பருப்பு ரூ. 15 விற்கிது. 1 கிலோ துவரம் பருப்பு ரூ. 15 விற்கிது. உளுந்து பருப்பு ரூ. 18 விற்கிது. அரிசி ரூ. 13.50 1 கிலோ. முந்தா நாள் தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். மோடி கவர்மெண்ட்டில் பாலாரும் தேனாரும் ஓடுது. உங்களுக்கு இன்னும் ரூ. 50 ஏற்றுறோன்னா உங்களுக்கு இன்னும் பிச்சு அப்படியே உடம்பு. என்ன இப்படி எல்லா மக்களும் கொதிப்படைகிறீங்க எல்லாரும்? ஸ்டாலின் வேறு சும்மா இல்லாமல் அவர் பாட்டுக்கு வீட்டில் அடுப்பெறிகிறதா, மக்களின் வயிறு எறிகிறதா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அர்த்தத்தில் அவரெல்லாம் அப்படி கேட்குறாருன்னு தெரியல. சரியான இந்த பெட்ரோல் விலை உயர்வை எதுக்குறவங்கள நான் வன்மையாக கண்டிக்கிறேன். குறைந்தபட்சம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து வீடுகளிலும், அனைத்து இல்லங்கள், எத்தனை கோடி வீடுங்க இருக்குது, அத்தனை வீட்லேயும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு கோடி ரூபா பணம் இருக்குங்க. செல்வ செழிப்போடு இருக்கிற நாடு இது மோடி கவர்மெண்ட்டில். நீ என்ன நினச்சிருக்கீங்க? 12 வருஷத்தில் எத்தனை கோடி பேர், வருஷத்துக்கு 2 கோடி பேர், 24 கோடி பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? இன்னும் 3 வருஷம் இருக்குது. இந்த 3 வருஷத்தில் இன்னும் 6 கோடி பேருக்கு வேலை. 2030க்குள்ளே பாருங்கள், மொத்த பேருக்கும் அரசு வேலை வந்துடும், அரசு வேலை கொடுத்துரும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் நீங்கள் வந்து மோடியை வந்து சீண்டி பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு. அது நீங்கள் வந்து அவர் ரூ. 50 விலை ஏற்றுனதுக்கு ஆளுக்கு கூப்பாடு போடுறீங்க. எல்லா கட்சி தலைவர்களும் எதிராக பேசுகிறீங்க. இதுக்கெல்லாம் சரியான வன்மையான கண்டனங்களை நான் வந்து தெரிவிக்கிறேன். இது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு மாதிரி இது. ஒரு மோடியை வந்து எதிர்த்து பேசுகிறது, விலை ஒரு எதிர்த்து பேசுகிறது. 2 ரூபாயிலங்க பெட்ரோல் கூட்டியிருக்காரு. முதல்ல எவ்வளோங்க இருந்துச்சு? 98 ரூபாய் என்னமோ இருந்துச்சிங்களா? இப்போ 101 ரூபாய் இருந்துச்சிங்க. 101 ரூபா 5 காசு என்னமோ இருந்துச்சிங்க பெட்ரோல் விலை ஒரு லிட்டருக்கு. திருச்சியில் சொல்கிறேன் நான். 2 ரூபா, 103 ரூபா 5 காசு. சரி, 103 ரூபா 50 காசுன்னு வைங்க. என்ன குறைஞ்சி போகுது? மாதத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. எல்லாருமே 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க.
ஆனால் வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ரூ. 2 ஏற்றுனதில் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. பாலாறும் தேனாரும் ஓடக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் பிஜேபியின் ஆட்சியில், மோடியின் ஆட்சியில் என்ன குறை இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள். யாராவது ஒருத்தர் 25 கோடி பேர்த்துக்கு மத்திய அரசில் வேலை கொடுத்துருக்காருங்க. மத்திய அரசில் வேலை கொடுத்துருக்காரு. அனைத்து தனியார் துறைகளையும் வந்து பொது உடைமை ஆக்கியிருக்காரு. இந்திரா காந்தி என்ன ஆக்கினாங்க? பொது உடைமை ஆக்கினாங்க. எத்தனை வங்கி ஆக்கினாங்க? ரிசர்வ் வங்கியே இப்போ பொது உடைமை ஆக்கியிருக்காரு மோடி. அது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நீங்கள் தெரியாமல் இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க. தேவையில்லாத பேச்சு பேசுகிறீங்க இப்போ நீங்கள்லாம். இங்கே பாருங்கள், எஸ்பிஐ வந்து ரிசர்வ் வங்கி கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துருக்குது. எஸ்பிஐ வந்து கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துருக்குது. ஐஓபி கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துருக்குது. கனரா பேங்க் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துருக்குது. பரோடா பேங்க் கவர்மெண்ட்டில் சேர்ந்துருக்குது. இன்னும் எத்தனை பேங்க சேர்க்கணும்? எவ்வளோ சேர்த்து வச்சுருக்காருங்க மோடி? எத்தனை கம்பெனியெல்லாம் ப்ரைவேட் இருக்குது. அதானிகிட்ட இருந்ததெல்லாம் பிடுங்கி வந்து கவர்மெண்ட் ஆக்கிட்டார். ஜியோவெல்லாம் கவர்மெண்ட் ஆகிடுச்சு. ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிடுச்சு. நீங்கள் ஏன் வந்து இது பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும் வேலை கொடு. எல்லாம் அங்கே இருக்கிறவங்க பூரா பர்மனெண்ட் பண்ணிட்டார். மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும். தெரியுமா? போயிங் விமானம் என்னாச்சு? இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா ரெண்டுமே அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு மோடி ஆட்சியில். இதெல்லாம் முடியுமா? கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பண்ணாங்களே அதெல்லாம்? ஏன் வாஜ்பாய் ஆட்சியிலே ஒன்றும் பண்ணல இதெல்லாம்? மோடி கவர்மெண்ட்டில் தான் இதெல்லாம் சாத்தியம். நீங்கள் பாட்டு என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் முதல்வர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு. மக்களுடைய வீட்டில் அடுப்பெறிவதா, இல்லை மக்களுடைய வயிற்றில் வயிறு எறிவதா அப்படின்னு கேட்குறாரு. இது எவ்வளோ பெரிய கண்டனத்துக்குரிய என்னங்க குறை கண்டீங்க அவர் கவர்மெண்ட்டில்? ஒரு மத்திய அரசு எவ்வளோங்க 3 மடங்கு பணம் கொடுத்துருக்காருங்க. 3 மடங்கு பணம் கொடுத்துருக்காருங்க. ஒரு மடங்கு தாங்க கொடுக்கணும் உங்களுக்கு, நமக்கு தமிழ்நாட்டுக்கு 3 மடங்கு கொடுத்துருக்காருங்க. எப்போங்க ஒரு 5000 கோடி ரூபா சொன்னார் தர்மேந்திர பிரதான். இவங்க 15000 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு தான் தெரியல. அதை கூட தெரிஞ்சுக்க முடியல மாநில அரசால். 15 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. 15 லட்சம் கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. 15000 கோடி கொடுத்துருக்காங்க. 5000 கோடி தானாங்க அவங்க சொன்னாங்க. தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார்? 5000 கோடி தானே சொன்னார். இப்போ 10000 கோடி, 15000, 3 மடங்கு 15000 கோடி கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு தான் தெரில. பணத்தை லாரியில் கண்டெய்னரில் ஏற்றி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க? போஸ்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்களா? இல்லை ரிசர்வ் பேங்க் சென்னையில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் அனுப்பிச்சிருக்காங்களா? இல்லை சென்னையில் இருக்கிற எஸ்பிஐக்கு அனுப்பிச்சிருக்காங்களா? இல்லை வேறு எது ப்ரைவேட் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்கிறதெல்லாம் ஒரு சின்ன குறைபாடு இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அதை கண்டுபிடிக்கோட பணத்தை அனுப்பிச்சிட்டாரு. அது எங்கே அங்கேருந்து மோடி அனுப்பிச்சிட்டாரு 15,000 கோடி. எந்த 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 அட்ரஸில் இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியல மாநில அரசால். அப்போ என்ன நீங்கள் கவர்மெண்ட் நடத்துகிறீங்க? நீங்கள் 50 ரூபா உயர்த்திட்டாராம் கேஸ் சிலிண்டருக்கு, 2 ரூபா உயர்த்திட்டாராம். என்ன அவங்களுக்கு குறைஞ்சி போயிடுச்சு? இந்த மாதிரி வந்து ஏடா கூடமாக பேசுகிற வேலையை நிப்பாட்டிடுங்க. மோடி கவர்மெண்ட்டு இனிமேல் எதுக்கு அதை நிப்பாட்டிடுங்க. இங்கே போய் பாருங்கள், பாலாறுன்னு ஒரு ஆறு இருக்கா? போய் பாருங்கள். உண்மையிலே பால் ஓடுது அந்த ஆறில். தேனார்னு ஒரு ஆறு இல்லை, ஆனால் எல்லார் வீட்லேயும் தேன் இருக்குது. தெரியுமா? பாலான்னு ஒரு ஆறு இருக்குல்லங்க. நான் சொல்கிறது பொய்யா தான். நீங்கள் யாராவது போய் பார்த்துட்டு வாங்க. பஸ் ஏறி போய் பார்த்துட்டு வாங்க. டிக்கெட் கூட நான் காசு தரேன். அந்த ஆறில் உண்மையிலே பால் ஓடுது. பசும்பாலுங்க. குஜராத்லேருந்து வரும் பாருங்க. அது வந்து அங்கே இருக்கிற மாடெல்லாம், பசு மாடெல்லாம் அங்கே அந்த ஆற்றுல தான் வந்து பால் அது பாட்டுக்கு யாரும் கறக்கிறது இல்லை. அங்கே வந்து பாலாத்துல வந்து நிற்கும். அது பாட்டுக்கு பாட்டு கீழே வந்துடும். முளைக்காம்புகளிலிருந்து, தாய் மடியிலிருந்து, மாட்டினுடைய மடியிலிருந்து, காம்புலேருந்து பாலாக வந்துடும். அந்த ஆறு இங்கே எல்லாம் இந்தியா பூரா ஓடுது. தெரியுமா? பால் ஃப்ரீ இந்தியா பூரா. தெரியுமா உங்களுக்கு? அசால்ட்டாக மோடி கவர்மெண்ட்னா உங்களுக்கு வேணா அவ்வளோ துச்சமாக போச்சு உங்களுக்கு. இல்லை, தேனாறுன்னு ஒன்று இல்லை. இருந்துச்சுன்னா தேன் ஓடி இருக்கும் அதில். தெரியுமா? தேன் என்ன கூடு கட்டுது அங்கே மரத்தில்? அதுவும் மலை தேனாக ஓடி இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி அவர் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிறதெல்லாம் நிப்பாட்டிக்குங்க. இதுதான் உங்களுக்கு மரியாதை. நன்றி, வணக்கம்.